இப்ப என்னன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி இது வேர் நுண்ணூட்ட சத்து. இப்போ சத்து கம்மியா இருக்கு. எப்போ எல்லாருமே தலை சத்து, சாம்பல் சத்து, மணி சத்துன்னு யூரியா, பொட்டாசு இது மட்டுமே போட்டு அதை மட்டுமே பார்ப்பாங்க. இப்ப இந்த போரானு, ஜிங்க் இந்த மாதிரி டெபிஷியன்சி கம்மியா இருக்கிறதுனால வந்துதான் இந்த மாதிரி குறும்போதல் இந்த மாதிரி பிரச்சனை. இது மட்டும் இல்லாம இப்ப இவர் சொன்ன மாதிரி என்னன்னா உள்ள ஒரு பூச்சி இருக்கு அப்படின்னா தென்னை மரத்துல போதும் அந்த காண்டாமிருகம் உண்டு, அப்புறம் சிகப்பு கூண் ஒன்று வரும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஓட்டை போட்டு அலுமினியம் பாஸ்பேட் ஒன்று போடுவாங்க. ஆனா அப்போதைக்கு அந்த இது செத்து போயிடும். ஒரு சில அதுல வந்து அது எஃபெக்டிவா இருக்காது. இப்போ இந்த நீங்க பெஸ்டிசைடு ஏதாவது வந்து பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கினீங்கன்னு வைங்களேன், அதை வேறு மூலியமா கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த வேறு வழியா உறிஞ்சி இந்த தண்டுக்கு போகும். இந்த தண்டு மட்டும் இல்லாம இலை ஃபுல்லா போகும். இந்த தென்னை மர காண்டாமிருகம் வந்து மேல அந்த இலையை வந்து கத்திரிக்கோளை வச்சு வெட்டின மாதிரி இருக்குமா. அப்படி இருக்கும்போது அந்த பூச்சி வந்து அதிகமா, ஏன்னா அதை சாப்பிடுது இல்ல. இப்ப இந்த மரம் ஃபுல்லா அந்த நீங்க கொடுத்த மருந்து போகும்போது அதை சாப்பிட்டு அந்த இது செத்துரும். இப்ப நீங்க அலுமினியம் பாஸ்பேட் போட்டீங்கன்னா அது வந்து புகை மாதிரி தான் உள்ள வரும். அதனால ஃபுல்லா பரவாது. அந்த ஓட்டையில போய் அது சாவறதுக்கு அதிகமா வாய்ப்பு இல்லை. நேர்ல பார்த்த வரைக்கும் அந்த இது வாய்ப்பு கிடையாது. அதனால இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இதுல வந்து அவர் சொன்ன மாதிரி பூச்சி மருந்து கொடுக்கலாம், உரம் கொடுக்கலாம். இது மட்டும் இல்லாம நீங்க சொன்னது என்னன்னா ஆர்கானிக்கா வந்து நீங்க இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றவங்க அப்படின்னா நீங்க தயாரிச்சு வச்சிருக்க இது இருக்கட்டும், இல்லைன்னா அசோஸ்பெரிலம், பாஸ்போ பாக்டீரியா நீங்க வச்சிருக்கீங்களா அந்த பாட்டில் வச்சிருந்தீங்க, அதையுமே வந்து இந்த மாதிரி சத்தா கொடுத்தீங்கன்னா நல்லா வந்து எடுத்துக்கும். இப்போ பொதுவா வந்து நிறைய பேர் இதை பண்ணாம இருக்கனாலதான் என்னன்னா முன்னாடி எல்லாம் வந்து தென்னையில வந்து பெரிய நோய்கள் எதுவுமே வராது. இப்ப இந்த சொரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன காய் எடை கம்மியா இருக்கும், உள்ள வந்து அந்த தேங்காவே சைஸ் பெருசாகாது. அந்த மாதிரியான இதுக்கும் நம்ம இந்த மூலியமா கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்ப நீங்க கொடுத்திருக்க அது என்ன கண்டென்ட் ஆக்சுவலா? சத்து கொடுத்த மாதிரி தான். நாங்க எப்படி டீனி கோகனட் வாங்கி சொன்னோம், அதே மாதிரி ஐயா நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தது வந்து சாணம், அப்புறம் வந்து இது, அப்புறம் கோமியம் இதெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க. ரைசோபியம், பாஸ்போ பாக்டீரியா எல்லாம் போட்டு வச்சிருக்காங்களாமா. இந்த மாதிரி போட்டு கொடுக்கும்போது அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நீங்க இந்த வேறு மூலியமா கொடுக்கும்போது இந்த மரம் வந்து அதிகமா எடுத்து நல்லா வந்து வளரும். டிஎன்ஏயு கோகனட் டானிக் அதுல என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்கும், ஜிங்க், போரானு, மெக்னீசியம், அது மாதிரியான ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் அதுல இருக்கும். இப்ப அதிகமா ஒட்டு ரக மரங்களுக்கு தான் இந்த மாதிரியான பூச்சி தாக்குதலோ ஏதோ வந்து ரொம்ப ஈஸியா தாக்குற மாதிரியான இதெல்லாம் இருக்கு. அப்போ அதுக்கு இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இது பண்ணும்.